வணக்கம். எட்டுத்தொகை குறித்த ஒரு அறிமுகப் பார்வைதான் இந்த பகுதியில். தொகை என்பது பல புலவர்கள் பாடிய பாடல்களை கொண்ட நூல். 8 நூல்களின் தொகுப்பே எட்டுத்தொகை என்று அழைக்கப்படுது. இந்த நூல் எண்பெரும் தொகை என்ற பெயராலும் அழைக்கப்படுது. இதை வலியுறுத்தக்கூடிய ஒரு பழம்பாடல் ஒன்றும் இருக்குது, அதை பார்க்கலாம். நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை என்ற பாடல்தான் அந்த பழம்பெரும் பாடல். 8 தொகை நூல்களில் அகநூல்கள் என்று பார்த்தால் 5 நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு போன்றவை. 8 தொகையில் புறநூல்கள் என்று பார்த்தால் 2: 10, இன்னொன்று புறநானூறு. 8 தொகையில் அகமும் புறமும் கலந்த நூல் என்று பார்த்தால் ஒன்றுதான், பரிபாடல். 8 தொகையில் பாடலால் பெயர் பெற்ற நூல் 2: ஒன்று கலித்தொகை, மற்றொன்று பரிபாடல். 8 தொகையில் காலத்தால் முந்தியது என்று பார்த்தால் புறநானூறு, காலத்தால் பிந்திய நூல் என்று சொன்னால் அது கலித்தொகையும் பரிபாடல் என்ற இந்த 2 நூல்களையுமே நம்ம குறிப்பிடலாம். இந்த 8 தொகை நூல்களில் பார்த்தோம் அப்படின்னா முழுவதும் கிடைக்கக்கூடிய அந்த தொகை நூல்கள் என்று பார்த்தால் 4 நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, அகநானூறு. இந்த 4 நூல்களை குறிப்பிடலாம். 8 தொகை நூல்களுள் 400 என்ற எண்ணிக்கையில் குறிக்கப்படக்கூடிய நூல்கள் என்று பார்த்தால் அதுவும் 4 தான். நற்றிணை 400, குறுந்தொகை 400, அகநானூறு, புறநானூறு என்று நாம் குறிப்பிடுகிறோம். 100 எனும் எண்ணிக்கையில் குறிக்கப்படக்கூடிய நூல்கள் என்று பார்த்தால் 2: ஐங்குறுநூறு, 10. எண்ணிக்கையால் பெயர் பெற்ற நூல்கள் என்று பார்த்தால் 8 தொகையில் கலித்தொகை, பரிபாடல் என்ற 2 நூல்களை குறிப்பிடலாம். கலிப்பா என்ற பாவகையால் ஆன 8 தொகை நூல் எதுவென்று பார்த்தால் அது கலித்தொகை தான். 150 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்குது. பரிபாட்டு வகையால் ஆன 8 தொகை நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அது பரிபாடல் என்ற ஒரு நூல் தான். 22 பாடல்கள் நமக்கு இப்போ கிடைக்கப்பெற்றிருக்கு. கலித்தொகை, பரிபாட்டு நீங்களாக உள்ள ஏனைய 6 நூல்களும் ஆசிரியப்பா என்ற பாவகையால் ஆன நூல்கள் தான். கலித்தொகையுடைய வேறு பெயர்கள்: கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதோடைய வேறு பெயர்களெல்லாம் பார்க்கலாம். கலித்தொகையின் வேறு பெயர்கள் என்று பார்த்தால் கலி, குறுங்கலி என்று இந்த கலித்தொகையை அழைக்கிறோம். அகநானூருடைய வேறு பெயர்கள் என்று பார்த்தால் அகம், அகம்பாட்டு, நெடுந்தொகை என்று அழைக்கப்படுது. புறநானூற்றுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புறம், புறம்பாட்டு, புறம்பு நானூறு இதெல்லாம் சொல்லப்படுது. முதலும் முடிவும் கிடைக்காமல் இருக்கும் 8 தொகை நூல்கள் என்று பார்த்தால் 2 நூல்கள்: ஒன்று 10, இன்னொன்று பரிபாடல். 8 தொகையை தொகுப்பித்த மன்னர்கள் பார்த்தோம்னா 2 பாண்டியர், ஒருவர் சேரர். அதாவது பாண்டியர் என்று பார்க்கும்போது அகநானூற்றை பாடலை தொகுப்பித்த அரசன் பாண்டியன் உக்கிரப்பெருவழுதி. நற்றினியை தொகுப்பித்தவன் என்று பார்த்தால் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. 8 தொகை நூல்களை தொகுப்பித்த சேரரசர் ஒருவர் என்று பார்த்தோம்ல, அவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐங்குறுநூறு நூலை தொகுப்பித்த யானைக்கட்சை மாந்தரஞ்சீரல் இரும்பறை என்றே குறிப்பிடலாம். இனி வரும் காலங்களில் 8 தொகை நூல்கள் ஒவ்வொன்றை குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். நன்றி.